ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா மாடு காட்டு மாடு இங்க இருக்கும், தண்ணி குடிக்க வரும். வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் இருக்கும் வாணியார் அணைக்கு தாங்க போக போகிறோம். இந்த வாணியார் அணை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பிரெட்டிப்பட்டி டு பொம்மடி போகிற ரோட்டில், அதாவது பாப்பிரெட்டிப்பட்டியிலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலையும் பொம்மடியிலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த அணை இருக்குங்க. பாப்பிரெட்டிப்பட்டி டு பொம்மடி போகிற ரோட்டில் நீங்கள் போகும்போது வெங்கட சமுத்திரன்ற ஊர் வரும். இங்கே வாணியார் நீர்த்தேக்கம்னு ஒரு ஆர்ச் இருக்குது. இந்த ஆர்ச்சுக்குள்ளே போகிற ரோட்டில் போனீங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் அந்த வாணியார் அணை வந்துடுங்க. இப்போ நம்ம போகிற இந்த ரோடு அந்த மலையடிவாரத்தை நோக்கி தாங்க போயிட்டுருக்கு. அங்கே தான் வாணியார் அணையும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல 2 ரோடு பிரியும். ரைட்டில் போகிற ரோடு டேமுக்கு போகிற ரோடு, லெஃப்ட்டில் போகிற ரோடு மலை கிராமத்துக்கு போகிற ரோடு. நம்ம இப்போ ரைட்டில் போகிற ரோட்டில் போனோம்னா டேம் வரைக்குமே போவோம். நம்ம அங்கேயே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு டேமை பார்க்கலாம். இந்த வாணியார் அணை முள்ளிக்காடுன்ற இடத்துல வாணியாறுன்ற ஆற்றுக்கு குறுக்க கட்டியிருக்காங்க. இந்த வாணியாறு எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காட்டில் பெய்கிற மழை சின்ன சின்ன நீரோடைகள் மூலமாக ஒன்று சேர்ந்து ஏற்காட்டில் இருக்கும் எஸ்டேட் மற்றும் காடுகள் வழியாக ஒன்று சேர்ந்து இங்கே ஆறாக உருவாகுதுங்க. இந்த வாணியாற்றுக்கு குறுக்களை கட்டியிருக்கும் இந்த அணை 12 கோடி ரூபாய் செலவில் 1979 கட்டுமான பணியை ஆரம்பித்து 1985 கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த அணையோட கொள்ளளவு 418 மில்லியன் கனஅடி. அதே மாதிரி இந்த நீர் தேக்கி வச்சிருக்கும் பரப்பளவு 108 சதுர கிலோமீட்டர். இந்த வாணியார் அணையிலிருந்து வலது கால்வாய் மற்றும் இடது கால்வாய் மூலமாக திறந்துவிடும் தண்ணீர் கிட்டத்தட்ட 8500 ஏக்கர் வரையும் பாசன வசதி பெறுதுங்க. இந்த கால்வாய்கள் மூலமாக திறந்துவிடும் தண்ணீர் கடைசியாக தீர்த்தமலைக்கும் அனுமன் தீர்த்தத்துக்கும் இடையே தென்பெண்ணை ஆற்றில் கலக்குதுங்க. இந்த 2 ஆற்றுலேருந்து வர தண்ணீரும் ஒன்று சேர்ந்து தாங்க திருவண்ணாமலையில் இருக்கும் சாத்தூர் அணைக்கு போய் சேருது. இப்போ நாங்கள் வந்திருக்குது ஜூலை மாதங்க. ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வாணியார் டேமுக்கு சீசன் டைம்னு பார்த்தா டிசம்பர் ஜனவரி தாங்க. அப்போ வந்தீங்கன்னா இந்த டேம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அதே மாதிரி இந்த மதகுகள் வழியாக தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கும். இந்த ஊர்க்காரவங்கள்ட்ட இந்த டேமை பற்றி சில டீட்டெயில்ஸ் கேட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். தண்ணி வர்றது என்ன டைமில் வரும்? மழை சீசன் தான் சார். புரட்டாசி ஐப்பசி தான். அதுல ஃபுல்லா தண்ணி இருக்காது. இந்த மழை மோடம் பிடிச்சி போயிடுங்க. புயல் கேள் வந்தாங்க மேல ஏற்காடு டேம் இது எல்லாமே ஏறிக்குது. இங்க ஏற்காடு தொடர்ச்சி தான் 2-3 டேம் இருக்குது. அந்த எல்லாம் ரப்பி வந்ததான். அந்த ஏரி உடஞ்சி ஒரு வாட்டி வந்து ஏரி ஒண்ணு மேல உடஞ்சி தண்ணி வந்த இதுல இங்க பாருங்க அந்த குடிச்சுக்கிட்டு எல்லாம் ஓபன். ஈவினிங் டைம்ல வந்து அலோ பண்ண மாட்டாங்க. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா மாடு காட்டு மாடு இங்க இருக்கும், தண்ணி குடிக்க வரும். மயில் காட்டுல என்ன அது எல்லாமே வந்து ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு வந்து இறங்கும் சொல்லுவாங்க. ஆனா நம்மளும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏதாவது இந்த நிறைய ப்ராப்ளம் வேட்டையாடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அதெல்லாம் அந்த பண்ணி எல்லாமே வந்து அந்த உள்ள தண்ணி குடிக்க வரும், உள்ள இறங்கும். இப்போ இந்த டேம்ல தண்ணி கம்மியாக இருக்கனால இங்கே வர மக்கள் இந்த டேம்ல இறங்கி கொஞ்சம் தூரம் உள்ளே போய் தண்ணி வர இடம் வரைக்கும் போய் பார்க்குறாங்க. தண்ணி கம்மியாக இருக்கனால இந்த ஊர் மக்கள் இந்த டேம்லேயே வந்து ஆடு மாடு மேய்ச்சிட்ருக்காங்க. தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது இந்த டேமில் உள்ளே இறங்கி போக முடியாது.
அதே மாதிரி ஈவினிங் டைமில் இந்த டேமுக்கு வர பர்மிஷன் இல்லைங்க. ஏன்னா இந்த 2 மலைகள் சேரும் இந்த இடத்துல, அதாவது தண்ணி வர இடத்துல ஈவினிங் டைமில் மான், காட்டெருமை, காட்டுப்பன்றி போன்ற விலங்குகள்லாம் வந்து தண்ணி குடிக்குமா. உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் போகும்போது இந்த காட்டில் வாழ்கிற மிருகங்கள் வந்து தண்ணி குடிக்கிறத பார்க்க முடியும். நாய்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு யோசிச்சுது, அப்புறம் வந்து சாப்பிட்டுது. இந்த வழியாக பயணம் பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக இந்த வாணியார் அணைக்கு வந்து பாருங்கள். அமைதியான, ரொம்ப மக்கள் கூட்டம் இல்லாத ஒரு அழகான இடம் தாங்க இந்த வாணியார் அணை. என்னங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுங்களா? உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.